பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனேன்னு பதிகம் பாடுறோம். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கோம். கந்த புராணத்தை பொறுத்தவரை சுவாமி பொன்னார் மேனியனானவர் தன்னுடைய கல்யாணத்துக்காக தயாராகிறார். அப்போது பிரம்மதேவர் போய் கேட்குறார், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு எசைஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தங்களுடைய திருமேனியில் நீங்கள் வச்சுருக்க பாம்பு, பன்றிக்கொம்பு, சிரமாலை, ஆமையோடு இதை நீக்கி ரத்னாபரணங்களை அணிஞ்சுக்கணும்னுட்டு விண்ணப்பிக்கிறார் பிரம்மதேவன். அப்போது அந்த பொன்னார் மேனி புரிசடை கடவுள் புன்முறுவல் பூத்துண்டு திருமேனியில் உள்ள பாம்பு, எலும்பு முதலியவை ரத்னாபரணங்களாகும் வண்ணம் திருவுளம் நினச்சிக்கிறார். இறைவன் எண்ணிய உடனேயே அது அப்படி ஆயிடுறது. அதை கண்ட பிரம்மன் முதலிய எல்லாரும் அற்புதம் அடைஞ்சு அஞ்சலி செலுத்துகிறாங்க தேவருக்கு. அப்படி திரிபுர தகனத்தில் தேவர்களுடைய சித்தம் செஞ்ச உபகரணங்களை உதறிட்டு தன்னுடைய சக்தியாலேயே வென்ற பெருமான் இப்போ தேவரின் காணிக்கைக்கும் மேலான அணிகளை தாமே படைச்சிக்கிறார். அப்படி அவற்றை எல்லாம் சுவாமி அணைஞ்சிக்கிறார். சிவபெருமான் தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து புறப்படுறார். நந்திதேவர் துதிச்சு முன்ன போகிறார். அருந்தவரும் அமரரும் புகழ விஞ்சையர் இசை பாட வேதாகமங்கள் வியந்து துதிக்க சிவபெருமான் தம்முடைய திருவடிகளை கும்போதரன் புயம் மேலே வச்சுண்டு அவனுடைய ரிஷபத்தின் மேலே எழுந்தருளுறார். இந்த காட்சியை பார்த்த எல்லாரும் கழிச்சு கடல் போல ஹரஹரா அப்படின்னுட்டு ஆர்ப்பரித்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. 507 கோடி பூதங்கள் சூழ விநாயகர் வந்து வணங்கி முன்ன போய் அருளறார். சந்திர சூரியர் தன் நிழற்கொடையையும் வாயு சாமரத்தையும் வருணன் சாந்தாட்சியையும் அமரர் கோண ஆழவட்டத்தையும் தாங்கி உடன் போகிறாங்க. பூதங்கள் பற்பல இன்னிசை கருவிகளை கடல் ஒளி போல முழக்கிறாங்க. இறைவன் ஏவல்னால அயனாதி அனைவரும் தத்தம் ஊர்திகள் மேலே பொடை சூழ கிளம்புறாங்க. சிவபெருமான் திருக்கைலாய மலையை அகன்று இமவானுடைய நகரை போய் அடையிறார். இமவான் தன் சுற்றத்தாரோட சுவாமியையும் பரிவாரங்களையும் எதிர்கொண்டு வரவேற்றி வணங்குறார். தன்னுடைய தலைநகரமான ஔஷதி பிரஸ்தத்துக்கு அவளை அழைச்சி வரவேற்கிறார். இருடிகள் பலர் பூர்ண கும்பங்களை ஏந்திண்டு வராங்க. மகளிர் மங்களங்களை கொண்டு வந்து காட்டுறாங்க. சுவாமிக்கு நீராஞ்சனம் சுற்றுறாங்க. ஐயன் மாப்பிள்ளை கோலம் போனரர் மனம் கவர்ற சௌந்தரியத்தோட வீதி வழியே வந்து விமர்சையாக கச்சியப்பர் கற்கண்டான கவிதைகளால் அதை வர்ணிக்கிறார். திவ்ய வஸ்திரம் போட்டுண்டு திரு ஆபரணங்கள் அணிஞ்சுண்டு மணக்கிற சந்தனமும் மாமலர் மாலைகளையும் அணிஞ்சுண்டு ஐயனை பார்த்து இந்த ஆடைகளும் அணிகளும் சாந்தும் பூச்சும் சுகந்த பூக்களும் அவருடைய திருமேனியில் அழகாக மறைச்சு தொலைக்கிறதே அப்படின்னுட்டு வருந்தினாங்களாம். அந்தளவு அவருடைய திருமேனி பிரகாசத்தை அதெல்லாம் மறைச்சதே நான் வாழ்க்கை கஷ்டமாக இருந்துதான். அதனுடைய பாடலை பார்க்கும்பொழுது நிறைத்த பூண்களும் நேர்ந்த பொன் ஆடையும் நரைத்த சாந்தமும் நான்மலர் கண்ணியும் பிறை திருச்சடை பிஞகன் பேரழில் மறைத்ததென்று மனம் தளர்வார் சிலர் அப்படின்னுட்டு சுவாமியினுடைய மனக்கோலத்தை பற்றி விவரிக்கிறாங்க. அப்படி மாப்பிள்ளையை பார்க்கணும்னு மாமியார் விரும்புறதும் ஒரு இயற்கை தானே. அப்படி மாப்பிள்ளை அழைப்பும்போது மருமகனை காண துடிச்சுண்டே உப்பரிகையில் நின்றுட்டு இருந்தாங்க மேனை. அப்போ அங்கே நாரதர் வந்து சேர்றார். ஊர்வலத்தில் அதே பூதகணங்களுக்கு இடையில் சிவப்பா வராரே அவர் தானே மாப்பிள்ளைன்னு கேட்டா மேனை. நன்னா இருக்கிறது கள்ளிச்செடியை பார்த்து கற்பகமானு கேட்டாலாம் ஒருத்தி. அவர் இல்லை மாப்பிள்ளைன்னுட்டு நாரதர் விஸ்தீரிக்கிறார். பூதகணங்களை அடுத்து ஊர்வலத்தில் மற்றொரு திருக்கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை பார்த்த மேனை, நாரதரே அந்த கூட்டத்தின் மத்தியில் வர்றாரே அவர் தானே மாப்பிள்ளைன்னார். அப்படி மேனை கேட்கும்பொழுது நன்னா இருக்கு காடி தண்ணீரை பார்த்து அதுதான் காமதேனுவின் பாலான்னு கேட்டாலாம் ஒருத்தி. அவர் இல்லை அம்மா மாப்பிள்ளை, அவர் ருத்ரர்னு சொல்கிறார் நாரதர். அதை எடுத்து மற்றொரு திருக்கூட்டம் வருது. அந்த கூட்டத்தையும் பார்த்து இவரான்னு கேட்கும்பொழுது மாட்டுக்குழம்பு நீரை பார்த்து மகாசமுத்திரம்னாலாம் ஒருத்தி. அதுபோல் இல்லையா இருக்குது, இவர் மாப்பிள்ளை இல்லை, இவர் தான் ஸ்ரீகண்ட ருத்ரர் அப்படின்னுட்டு சொல்கிறார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.